மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல பர்ஃபெக்டாக இஞ்சி போட்டு டீ போடலாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 பேருக்கு நான் டீ போட போகிறேன். அதுக்கு முதல்ல தோல் சீவிய ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக நச்சுக்கணும் கிடையாது, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ டீ போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம நச்சு வச்சுருக்க இஞ்சி ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஏலக்காய் சேர்த்த உடனே நல்லா தண்ணியை கொதிக்க விட்டணும். அதாவது இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறு நல்லா தண்ணியில் கலந்து இறங்கணும். தண்ணியோட கலரே லைட்டாக மஞ்சள் நிறமாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி தண்ணி நல்லா கொதித்து லைட் மஞ்சளாக மாறிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் டீத்தூள் போடுறேன். டீத்தூள் போட்ட உடனே டீத்தூளை நல்லா கொதிக்க விட்டணும். அதாவது டிகாஷன்லாம் நல்லா இறங்கி டீத்தூள் நல்லா கொதித்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பாதி அளவு சுண்ட விட்டணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். டிகாஷன் நல்லா இறங்கின உடனே நல்ல திக்கான பாலாக 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பாலும் டீத்தூளும் நல்லா கலந்து நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். இப்படி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா கலந்து விட்டுறணும். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டீயை இறக்கிடலாம். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டீயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2 கிண்ணம் அல்லது கிளாஸ் வச்சு தூரமாக நல்லா நுர வர்ற வரைக்கும் டீயை ஆற்றி எடுத்துக்கணும். நல்லா ஆற்றியாச்சு. நல்ல இப்போ ஸ்ட்ராங்கான பர்ஃபெக்டான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நல்ல சூப்பரான ஸ்ட்ராங்கான நல்ல பர்ஃபெக்டான இஞ்சி டீ வேணும்னா இந்த முறைப்படி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் மறக்கவே மறக்காது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.